நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் லஞ்சம் வாங்கியதை ஒப்புக்கொண்ட தேவஸ்தான அதிகாரியின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் அதிரடியாக நிராகரித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த புகார் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது. அந்த வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வழக்கில் 34வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள திருப்பதி தேவஸ்தான அதிகாரி விஜயபாஸ்கர ரெட்டி கொடுத்த வாக்குமூலம் முறைகேட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. நெய்யை தான் பரிசோதனை செய்த போதே அதில் கலப்படம் இருப்பதை கண்டுபிடித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நெய் விநியோகம் செய்த நிறுவனங்களிடமிருந்து கேட்டபோது அவர்கள் தனக்கு தொடர்ந்து லஞ்சம் கொடுத்ததாகவும் அதன் காரணமாக கலப்பட நெய்யை தொடர்ந்து விநியோகம் செய்ய அனுமதித்ததாகவும் அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதிகாரிகளின் இந்த முறைகேடான செயலால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சுமார் 118 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டில் மட்டும் போலோபாபா நிறுவனத்திடம் இருந்து 75 லட்சம் ரூபாய், பிரீமியர் நிறுவனத்திடமிருந்து 8 லட்சம் ரூபாயும் லஞ்சமாக பெற்றதாக விஜயபாஸ்கர் ரெட்டி தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் விஜயபாஸ்கர் ரெட்டி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி நெல்லூர் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவர் லஞ்சம் வாங்கியதை சுயமாக ஒப்புக்கொண்டதை கவனத்தில் கொண்ட நீதிபதி விஜயபாஸ்கர் ரெட்டியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். திருப்பதி நெய் கலப்பட விவகாரத்தில் விஜயபாஸ்கரின் வாக்குமூலம் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது.